வணக்கம். வெல்கம் டு மின் சிஸ்டம். ஒரு தொழில் முனைவோர் என்டர்பிரனர் ஆவதற்கான வழிமுறைகளை காட்டும் இந்த வீடியோ ஒரு தகவல் மற்றும் நாலேஜ் பர்பஸிற்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் இமெயில் மூலம் minsystemhelp@gmail.com என்ற இமெயிலில் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி. நான் ஒரு என்டர்ப்ரனர். நீங்கள் இப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வேர்டு என்டர்ப்ரனர் அப்படிங்கிறது நீங்கள்லாம் எந்த ஏஜில் கேட்டீங்க, எப்போ கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் 1990 பாலிடெக்னிக் ஃபைனல் இயர் படிக்கும்போது இந்த வேர்டு என்டர்ப்ரனர் அப்படிங்கிற வேர்டை நான் கேட்டேன், ஒரு மீட்டிங்கில் கேட்டேன். அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுன்னு. ஸோ என்னோடய மைண்டில் இப்போ ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு சின்ன ஒரு ஐடியாவோ சம்திங் எனக்கு ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. நம்மளும் ஃப்யூச்சரில் ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கான எந்த ஐடியாவோ பிளானோ எதுவுமே எங்கிட்ட அப்போ இருக்கலை. அந்த ஏஜ் 18-19 எனக்கு அப்போ இல்லை. அப்போது என்னோடய ஃபேமிலி சிச்சுவேஷனால் நான் டிஃப்ரெண்ட் ஜோனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கம்பெனியில் குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜராகவும், அதுக்கப்புறம் டீச்சராக, சேல்ஸ் பர்சனாக டிஃப்ரெண்ட் ஜோனலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாம் என் மைண்டில் என்னோடய ட்ரீமாக ஒரு ஸ்பார்க், ஒரு ஆசை அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும், 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, என்ன ஐடியா, என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த என்டர்ப்ரனர் வேர்டோட பவர் அப்படிங்கிறது கூட எனக்கு அந்தளவுக்கு தெரியல. லேட்டர் ஆன் நான் 2016 தான் என்னோடய செகண்ட் ஜேர்னியில் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த பிஸ்னஸ். அது நான் உங்கள்கிட்ட அப்புறம் ஷேர் பண்ணுறேன். இப்போ என்டர்ப்ரனர் அப்படிங்கிற வேர்டோட பவர் என்ன, சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப் என்ன, இந்த என்டர்ப்ரனர் எந்த அளவுக்கு ஒரு சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு, கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். தொழில் முனைவோருங்கிறது ஒரு ஆணாகவும் இருக்கலாம், ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம். சரிங்களா? 2 பேருமே என்டர்ப்ரனர் தான். இந்த என்டர்ப்ரனர்னு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் யார் ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு அது பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்கும், ரிவார்ட்ஸும் இருக்கும். இந்த ப்ராசஸ் ஆஃப் செட்டிங் அ பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸை செட் பண்ணி நம்ம இந்த ப்ராசஸ் போகிறது தான் என்டர்ப்ரனர்ஷிப் சொல்லுவோம். நம்ம இந்த என்டர்ப்ரனருக்கு என்ன தேவைன்னு பார்த்தா, ஒரு ஐடியா, ஏதோ ஒரு ப்ராடக்ட் பற்றி ஒரு ஐடியா, இல்லைனா ஒரு இன்னோவேஷன், ஒரு சர்வீஸ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் தான் நம்ம அதில் போக முடியும், அந்த என்டர்ப்ரனர் ஆக முடியும். இந்த என்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு மெயின் என்ன வேணும்னா, நமக்கு அதுக்குண்டான எண்ணம் வேணும். நம்ம அந்த என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளே இருக்கணும், ஒரு ஐடியா இருக்கணும். ஆனால் ஏஜ் லிமிட்டெல்லாம் கிடையாது. ஏஜ் லிமிட் இந்த என்டர்ப்ரனருக்கு எந்த வயசில் வேணாலும், யார் வேணாலும், ஐடியா இருக்கவங்க, பேஷன் இருக்கவங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ட்ரீம், ஒரு டிசையர் இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்க எந்த ஏஜில் வேணாலும் ஒரு என்டர்ப்ரனராக வரலாங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சின்ன சின்ன ஸ்டோரிஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்டர்ப்ரனர் ரிலையன்ஸ் திருபாய் அம்பானி, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட லைஃப் ஸ்டோரி கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு பெட்ரோல் பங்க்கில் சாதாரண பெட்ரோல் பம்ப் பண்ணுற ஒரு பாயாக அவரோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது, எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டும் கிடையாது. பட் அப்போவே அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஃப்யூச்சரில் ஒரு பெட்ரோலியம் ரீஃபைனரி ஆயில், பெட்ரோல் ஆயில் ரீஃபைனரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய பிஸ்னஸ் பண்ணணும்னு எல்லாமே அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அவரோட ட்ரீம் தான் அவரை ட்ரைவ் பண்ணி இன்றைக்கி ரிலையன்ஸ்
கால் பதிக்காத எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது வந்து டெவலப் ஆகிருக்கு. அவரோட ட்ரீம், அவர் வந்து எப்படி திங்க் பண்ணார், எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணார், எப்படி வந்தார் அப்படிங்கிறது தான் வந்து அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து அவர் ஒரு எக்ஸாம்பிள், வேர்ல்டு லெவலில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்டர்ப்ரனருக்கு மிஸ்டர் திருபாய் அம்பானி அவங்க தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் வயசு வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், சரிங்களா? இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா 13 வயசு பையன் திலக் மேத்தா அப்படின்ட்டு. இவங்க யார் அப்படின்னு பார்த்தா மும்பையில் இருக்க ஒரு பையன். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம வந்து எக்ஸாம்லாம் ஒரு டைமில் வந்து நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு, தாத்தா பாட்டி வீடு, மாமா வீடுன்னெல்லாம் போகிறதுனா புக்கை சுமந்துட்டு போவோம். படிக்கிறோமோ இல்லையோ புக்கை சுமந்துட்டு போயிடுவோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த பையன் வந்து அவங்க மாமா வீட்டுக்கு இவனோட புக்கை எடுத்துகிட்டு போயிட்டான். இவன் வீட்டுக்கு திரும்பியும் வந்துட்டான். திரும்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் நாளைக்கு எக்ஸாம், அவனுக்கு மேக்ஸ் எக்ஸாம். இன்றைக்கி வந்து அவன் அந்த புக்கை வந்து எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டான். இவனோட வீட்டிலேருந்து 22 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது இவனோட அங்கிள் வீடு. இந்த அங்கிள் வீட்டில் வந்து இவன் அந்த அங்கிள் வீட்டிலேருந்து இந்த புக்கை எடுத்துகிட்டு வரணும் இவனுக்கு. இவங்க ஃபாதர்கிட்ட பேசுகிறான், இந்த மாதிரி நான் புக்கை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தரணும், யாரையாவது விட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆக்சுவலாக வந்து இப்போது உங்களுக்கு வந்து 22 கிலோமீட்டர்ஸுங்கிறது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் கிடையாது. பட் வந்து மும்பை சிட்டியை வந்து யாராவது நீங்கள் போயிருந்தீங்கனாலோ அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலோ தெரியும், அவ்வளோ ஹெவி டிராஃபிக். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுனாலே ட்ரெயினில் போனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வேணாலும் கவர் பண்ண முடியும். பட் ஆன் தி வே ரோடு, காரோ பஸ்ஸோ டாக்ஸியோ எதில் நம்ம போனாலும் ரொம்ப டிராஃபிக்கில் நம்ம அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அவங்க டேட் என்ன சொல்கிறாருன்னா, இங்கிருந்து அங்கே போய் அப் அண்ட் டவுன் 44 கிலோமீட்டர்ஸ் வருது, அங்கே போய் எடுத்துகிட்டு வர்றது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறார். அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், சர்ச் பண்ணுறான். இன்றைக்கெல்லாம் கூகுள் சர்ச் இருக்குது. அவன் வந்து பார்க்குறான், ஏதாவது ஒரு கொரியர் கம்பெனி இருக்குமா நம்மளோட இந்த புக்கை வந்து அங்கேருந்து கொரியர் பண்ணால் இங்கே கொண்டு வர்றதுக்குன்ட்டு. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, எந்த ஒரு கொரியர் கம்பெனியும் ஒரே நாளில் வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணுறதில்ல பார்சலை. ஒரு காலையில் நம்ம கொடுத்தோம்னா சாயங்காலத்துக்குள்ளே டெலிவரி பண்ணுற மாதிரி எந்த கொரியர் கம்பெனியும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்போ இவங்க அப்பாட்ட வந்து அதை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு, அப்படி எந்த ஒரு கொரியர் கம்பெனி நம்ம ஊரில் இல்லை, அப்படியே இருந்தாலும் ஒரு கொரியரில் வந்து இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு 200 to 250 ருப்பீஸ் வந்து நம்ம பே பண்ணணும், அதுக்கு பதிலாக நீ ஒரு புக்கை வாங்கிடு அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாரு. இந்த பையன் அந்த எக்ஸாம் முடியுது. இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவனுக்கு அந்த தாட் அது இருந்துகிட்டே இருக்குது அவனோட மனசுக்குள்ளே, இந்த என்ன இப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து மும்பை டப்பாவாலாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது, கேள்விப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா நிறையா இதுலெல்லாம் வருது அது. அந்த டப்பாவாலாஸை வந்து இவன் பார்க்குறான். பார்த்தப்போ இந்த டப்பாவாலாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, 9 o'clock, அது எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி மும்பையில், அந்த அவங்களோட டிஃபன் கேரியரை வந்து எடுத்துகிட்டு 12 o'clock அவங்க ஆஃபீஸ் எந்த ஏரியாவில் இருந்தாலும் 12 o'clock அங்கே கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்றாங்க. இப்போ இவன் பார்க்குறான், இவங்களுக்கு எப்படி இது பாசிபிலிட்டி, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவன் ரிசர்ச் பண்ணுறான். மீன்ஸ் அவங்க கூட போய் என்ன ஏதுன்னு கேட்டு எப்படி பண்ணுறாங்கன்னெல்லாம் பார்க்குறான். பார்த்தப்போ தான் இவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. ஏன் இந்த வந்து டப்பாவாலாஸ் பண்ணுற ஒரு வேலையை வந்து இவங்க ஸ்டைலில் கொஞ்சம் இன்னும் நம்ம வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம ஏன் வந்து ஒரு பார்சல் ஒரு பொருளை வந்து இங்கேருந்து அங்கே வந்து நம்ம ஏன் வந்து கொண்டு போய் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்ணுறான். ஸ்டடி பண்ணி இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வந்து அவங்க கூட இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னெலாம் பார்த்து இவன் ஒரு பிளான் பண்ணுறான். என்ன பிளான் அப்படின்னு சொன்னால், ஒரு ஐடியா பண்ணிட்டான். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான், பேப்பர் இன் பார்சல்னு. அதுக்கு அவன் ஐடியா என்ன பண்ணினான்னா, இப்போ உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்மளாம் இப்போத்த காலகட்டத்தில் கொரியர் சர்வீஸ் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது இல்லைங்களா? அந்த கொரியர் சர்வீஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பீளமேட்டுக்கோ சின்னியம்பாளையத்துக்கோ ஒரு வந்து ப்ராடக்ட் வந்து நான் வந்து கொரியர் பண்ணணும். நான் இன்றைக்கி போய் கொரியர் பண்ணுறேன். அவங்க வந்து
அந்த அந்த கொரியர் கம்பெனிக்காரவங்களே எடுத்துகிட்டு போய் அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து டெலிவரி பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படித்தானே அந்த செட்டப். பட் இவங்க இந்த டப்பாவாலாஸோட இதுவும் இந்த பையன் க்ரியேட் பண்ணது என்ன பண்ணுனான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து நான் வந்து அதே சின்னியம்பாளையத்துக்கு அனுப்பணுன்னா இப்போ எங்கிட்ட இருந்து டெலிவரி எடுக்கிறாங்க. இந்த கொரியருக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக அங்கே போகும்போது தானே அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து ஆல் அபவுட் அதே 22 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் சின்னியம்பாளையம் ஏரியாவிலேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். போயிட்டு வரணும் ரிட்டர்ன் அது வேறு விஷயம், நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது. பட் அவன் எப்படி திங்க் பண்ணான்னா, திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த பையன் எப்படி திங்க் பண்ணான்னா, அப்படி கொண்டு போய் கொடுத்து வர்றதுக்கு இவன் என்ன ஐடியா பண்ணான், ஒரு சென்டர். இப்போ நான் வந்து இங்கேருந்து என்னோடய பார்சல் ஒரு ப்ராடக்டை வந்து பார்சல் பண்ணுறேன், நான் டெலிவரிக்கு வந்து சாரி கொரியருக்கு வந்து நான் அனுப்புகிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து காந்திபுரத்தில் ஒருத்தருக்கு பார்சலில் வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. காந்திபுரத்துலேருந்து பீளமேட்டுக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க. பீளமேட்டிலேருந்து ஒரு பிக்கப் பாய் வந்து வாங்கி அங்கே அதுலேருந்து அடுத்த இதில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படியே வந்து இது ஒரு கை மாறி போகும். அப்போ என்ன ஆகும், இப்போ காந்திபுரத்துலேருந்து ஒருத்தர் வந்து பீளமேட்டில் கொண்டே கொடுக்கும்போது அந்த பீளமேட்டிலேருந்து அவர் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவார், இந்த பீளமேட்டுக்காரர் அங்கே போயிடுவார். ஸோ இது வந்து டைமும் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியுது, டைமும் வேஸ்ட் ஆகாது, ஈஸியாக ஒரு பொருளை டெலிவர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் அண்ட் பார்சல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை ஆரம்பித்து ஒரு 200 டப்பாவாலாஸை வந்து அதில் இணைச்சி சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனராக இந்த பையன் இருக்கார். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஏஜஸில் வந்து அவங்கவுங்க என்டர்ப்ரனராக வந்திருக்காங்க. இந்த ரிச்சர்ட் மெக்டொனால்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. மெக்டொனால்டு அவர் வந்து 52 இயர்ஸில் வராரு. அடுத்தது பார்த்திங்கன்னா கேஎஃப்சி சிக்கனும் டேஸ்ட் பார்க்காதவங்களும் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க, தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன் அப்படின்ட்டு அவர் வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணினது வந்து அவரோட 65 இயர்ஸ் ஏஜ் ஆஃப் 65ல் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் இந்த பாட்டி ஹர்பஜன் சிங் கவுர் அப்படிங்கிற இந்த ஓல்டு மேம் வந்துட்டு என்னோடய வெரி இன்ஸ்பிரேஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய என்டர்ப்ரனர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. ஐ மீன் அந்த காலகட்டத்தில் இவங்களை பற்றி நான் படித்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பேஷன் ட்ரீம் அந்த மாதிரி எதுவும் இருந்ததா அப்படிங்கிறது இல்லை. இவங்க வந்து ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது இல்லை. ஒரு நாளைக்கு இவங்க 90 இயர்ஸ் இருக்கும்போது இவங்க பேத்திகிட்ட வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து எல்லாமே லைஃப்பில் இருக்குது, பட் என்னோடய ஒரு அடி மனசில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. என்னன்னா எல்லாம் நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 10 ரூபாய் காசு கூட நான் என்னுடைய சொந்த உழைப்பில் சம்பாதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்போது சொல்லும்போது அவங்க பேத்தி சொல்கிறாங்க, சரி அப்படியா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கி கடலை மிட்டாய்ன்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். நார்த் இந்தியாவில் வந்து இந்த சிக்கி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஸ்வீட். ஃபங்க்ஷனில் எல்லா கல்யாண வீட்டில் கூட எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு சிக்கி வந்து நீ ஹோம்மேடாக அது வந்து அந்த பாட்டி வந்து ஒரு நல்ல ஸ்பெஷலாக அதை பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க பேத்தி நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி ஒரு சின்ன ஷாப் மாதிரி ஒரு டேபிள் ஒரு ஏரியா மாதிரி அதில் வந்து இவங்க வந்து அதில் கொண்டு போய் வச்சு ஒரு நாள் காலையில் போய் சேல் பண்ணுறாங்க. இவங்க சேல் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட வயசில் 90 வயசுக்கு மேலே அவங்க சம்பாதிச்ச பணம் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது லைஃப்பில். அப்படி சந்தோஷத்தை கொடுத்தப்போ சரி அவங்க ஒரு மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்துருச்சு அவங்களோட லைஃப்பில். அப்படி இருக்கும்போது பார்த்தா அந்த வாங்கிட்டு போய் டேஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா, இது ஹோம்மேடு. அதனால அவங்க வாங்கிட்டு போய் டேஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் டேஸ்ட்டு பிடிச்சி திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆர்டர்ஸ் குவியுது. எப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபங்க்ஷன் வீட்டுகளில் கல்யாண வீட்டில் எல்லாம் வந்து இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து குவியுது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஏஜ் இஸ் நோ லிமிட், அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு ஏஜ் வந்து ஒரு கேரக்டீரியாவே கிடையாது. ஒரு என்டர்ப்ரனருக்கு எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். நமக்கு தேவை என்னென்னா ஒரு ஐடியா, ஒரு பேஷன்,
நமக்குள்ள ஒரு ட்ரீம் அதெல்லாம் தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஐடியா வேணும் நமக்கு. ஒரு ஐடியா இல்லாமல் நம்ம எதுவும் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ ஏதோ ஒரு ஐடியா மாத்திரம் இருந்தால் பத்துமா ஒரு என்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு? ஒரு ஐடியா, சம் ஃபினான்ஸ், கொஞ்சம் இது என்ன ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒரு சின்ன ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு மினிமம் ஒரு கேபிட்டலாவது நமக்கு வேணும் இல்லையா? சம் ஃபினான்ஸ், சம் பர்சன்ஸ், அதாவது யாரும் ஒன் மேன்னாக வந்து எந்த வேலையும் பண்ண முடியாது. நமக்கு ஹெல்ப் பண்ணுறக்கோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம கூட வந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் நமக்கு தேவைப்படும். ப்ளஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு இடம் வேணும். அதெல்லாம் சேர்ந்தது தான் என்டர்ப்ரனர்ஷிப். இப்போ வந்து ஒரு என்டர்ப்ரனராக வர்றதுக்கு என்ன வேணும்? நான் சொன்னேன் இல்லையா, ட்ரீம், டிசையர், மைண்ட் செட் ஃபஸ்ட்டு நமக்கு வேணும். நம்ம ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு வேணும். த ஃபஸ்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொன்னால், சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனருக்கு ஃபைண்டிங் எ பிஸ்னஸ் ஐடியா. அந்த ஐடியா மாத்திரம் இருந்தால் பத்தாது, அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு ஐடியா மாத்திரம் இல்லாமல் அது எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப். சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், சொசைட்டியில் ஒரு இஷ்யூ இல்லை அவங்க சொசைட்டிக்கு தேவையான ஒரு இன்னோவேஷன், ஏதோ ஒன்று, ஒரு சர்வீஸ், ஏதோ ஒன்றை வந்து நான் வந்து என்னோடய ஐடியாவாக எடுத்துட்டு அதை வந்து சொசைட்டி நான் தயாரிக்கவோ சர்வீஸ் பண்ணவோ ஏதோ ஒன்று பண்ணி இந்த சொசைட்டிக்கே நான் வந்து சேல் பண்ணுறேன். அவங்கள்ட்ட இருந்தே நான் எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் நான் மேலே வர்றேன். அதே எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் என் கூட ஒரு 4 பேரோ 10 பேர்த்துக்கோ நான் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். ஸோ அவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் உயரும். அது வந்து உயரும் போது நம்ம சொசைட்டி உயரும். அதுதான் வந்து ஒரு சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப் வர்றது. இப்போ லைனாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். டு பிகம் அன் என்டர்ப்ரனர், சோஷியல் என்டர்ப்ரனர் ஆகணும்னா நமக்கு வந்து ஹாவ் அ ட்ரீம், விஷன். அதுதான் நான் சொன்னேன். ஒரு சொசைட்டியில் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை என்ன தேவை இருக்குது, நீட், வாட் தே நீட், அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு டிசையர், அதை பற்றின ஒரு நாலேஜ், ஒரு டிசையர் இருக்கணும். திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ். நான் அந்த பையன் சொன்னேன் இல்லைங்களா, திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ்க்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது மாதிரி ப்ராப்ளம் சால்விங். சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, மக்களுக்கு என்ன தேவை இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணுறது சொசைட்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 4 டிஸ்டிங்க்ட் டைப்ஸ் ஆஃப் என்டர்ப்ரனரியல் ஆர்கனைசேஷன். இப்போது ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அது என்ன வந்து இருக்குது, என்ன பிஸ்னஸ்ஸு, என்ன ஐடியா எது இருந்தாலும் அது வந்து 4 இது இருக்குது, 4 டைப்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ். ஸ்மால் பிஸ்னஸ், ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப்ஸ், லார்ஜ் கம்பெனிஸ் அண்ட் சோஷியல் என்டர்ப்ரனர்ஸ். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இது வந்து ஸ்மால் பிஸ்னஸ்னால் என்ன, ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப்ஸ்னால் என்ன, லார்ஜ் கம்பெனிஸ்னால் என்னன்னு பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து சோஷியல் என்டர்ப்ரனர்ஸ்க்கு வரலாம். ஸ்மால் பிஸ்னஸ்னால் என்ன, பர்சனல் வெல்னஸ், நமக்குன்னு ஒரு விருப்பம், ஒரு ஹாபி, இல்லைன்னா ஏதோ ஒரு இருக்கும், நமக்கு ஏதோ ஒரு ஐடியாஸ் ஏதோ ஒன்று வச்சு நம்ம வந்து ஸ்மால் பிஸ்னஸை நம்ம பண்ண போகிறோம். புக் கீப்பிங், அக்கௌண்டிங், கன்சல்ட்டிங், எது வேணாலும் இருக்கலாம், மார்க்கெட்டிங், காப்பிரைட்டர், எதை வேணாலும் நம்ம ஸ்மால் பிஸ்னஸாக நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு வந்து ஒரு ட்ரீம் இருந்தது, ஒரு ஆசை இருந்துச்சு. நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு மீன்ஸ் ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும், ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கணும்னுலாம். ஆனால் அதுக்குண்டான பிளானும் இல்லை, ஐடியா இல்லைன்னு சொல்லும் பார்த்தீங்களா. ஏன்னா எங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. இப்போது நீங்கள்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து டெக்னாலஜி வைஸாகவே நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான், யாராக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து எழுதணும். என்னன்னா அந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேறு, பிளான் வேறு. ஐடியாங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை தான் நம்ம இங்கே செல் பண்ண போகிறோம். அதை எப்படி செல் பண்ண போகிறோம், அதை எப்படி பிஸ்னஸ் மாடலில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து பிஸ்னஸ் பிளான். ஸ்டார்ட் அஸ் அ சைட் பிஸ்னஸ் ஆர் அ ஹாபி ஆர் ஃபுல் டைம். அது எப்படி வேணாலும் பண்ணலாம், நம்மளோட கன்வீனியன்ட். சைட் பிஸ்னஸாகவும் சிலர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு ஹாபியை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி பிஸ்னஸாக பண்ணுவாங்க.
ஃபுல் டைமாகவும் பண்ணுவாங்க. நம்ம தான் அதை டிசைட் பண்ணணும். அது என்ன கேட்டகரியில் பண்ணுறோம், ஹார்ட்வேரா, சாஃப்ட்வேரா, ஆப்பா அப்படின்ட்டு. கிரியேட் பிஸ்னஸ் பிளான். அந்த பிஸ்னஸ் பிளானை க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒன் மேன் கம்பெனியாக ஆரம்பிக்கணுமா? இப்போ நான் சொன்னேன் என்னோடது வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன் மேன் கம்பெனி, ஸ்மால் கம்பெனி. அது மாதிரியா, இல்லை பார்ட்னர்ஷிப்பா, லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பா, ப்ரைவேட் லிமிட்டடா அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு செட்டப் ஆஃபீஸ், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் அதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேணும். ஒரு சர்வீஸ் பேஸ்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஸ்மால் பிஸ்னஸஸ். இது எல்லாமே வந்து இந்த வுட் ஒர்க்கு, கார்டன் டிசைனர், ஆர்டிஸ்ட், பெயிண்டர், சிங்கர், டான்ஸர், இது எல்லாமே வந்து இன்டீரியர் டிசைனர், பார்த்திங்கன்னா ஜிம் ஓனர், காஃபி ஷாப் ஓனர், இது எல்லாமே வந்து ஸ்மால் பிஸ்னஸில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கேலபிள் ஸ்டார்ட்-அப்ஸ்னால் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி நான் ஒரு ப்ராடக்டை வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அந்த ப்ராடக்ட்டை நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன்னா அதை அப்படியே வச்சுட்டு நான் வந்து இந்த ட்ரெண்டு, இப்போ சொசைட்டியில் என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு அப்டேட் ஆகாமல் நான் அப்படியே அதே லெவலில் நான் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகும்? யார் ஒருத்தரும் அந்த அதை திரும்பி என்னோடய கம்பெனியும் இதுவும் ஒன்றுமே சர்வைவ் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி, இன்றைக்கி சொசைட்டியில் என்ன ட்ரெண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்தது பேசிக் ஃபோன் வந்துச்சு. அந்த பேசிக் ஃபோனோடு நிறுத்தாமல் டிஃப்ரெண்ட் லெவல் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர், ஒரு 2 இயர்ஸ் இந்த கோவிட் பேண்டமிக் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஜூமோ, கூகுள் மீட்டோ அதெல்லாம் ரொம்ப ஃபியூ பீப்புளுக்கு தான் தெரியும். ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு காலத்தோட கட்டாயம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இப்போ நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்டேட் ஆகிட்டோம். நம்ம எல்லாருமே அதில் அப்டேட் ஆகிட்டோம். அது மாதிரி தான் நம்ம எவ்ரி பிஸ்னஸ், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம அதை ஸ்கேல் அப் பண்ணணும். அப்பப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும். எக்ஸாம்பிள் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்குது. கூகுள் தெரியாதவங்க யாரும் இல்லை. நம்ம இப்போ கூகுள் மீட்டில் தான் எல்லோரும் மீட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ப்ரீவியஸ்லி நேம் ஆல்ஃபபெட். இந்த ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு வேர்டு, ஸ்பெல்லிங், மீனிங் அதுதான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒன்ஸ் கூகுளாக ஆனதுக்கப்புறம் அந்த கூகுள் சர்ச்சில் போய் நம்ம என்ன வேணாலும் எதை வேணாலும் தேடலாம். என்ன டவுட் இருந்தாலும் அது ஒரு ஆளை பற்றி தெரியணுமா, ஒரு படிப்பை பற்றி தெரியணுமா, ஒரு மெடிசனை பற்றி தெரியணுமா, எதை பற்றி வேணாலும் கூகுளில் கேட்கலாம். கூகுளில் வாய்ஸ் ரெகக்னைஸ் வந்துச்சு இல்லையா, நம்ம வாய்ஸில் சொன்னதுமே பெரிய லெவலில் ரீச் ஆயிடுச்சு கூகுள். அந்த அப்டேட் ஆகாமல் அதே ப்ரீவியஸில் இருந்ததுன்னா இன்றைக்கி கூகுள் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. தென் செகண்ட் ஒன் ஃபேஸ்புக்கும் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களாம் யங் ஜென்ரேஷன் இல்லையா? இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப்ஸ்க்கு மாத்திரம் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டார்ட் பண்ணினது. அது என்னைக்கு ஜென்ரல் பப்ளிக் ஃபேஸ்புக்குன்னு வந்ததோ இன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம். எனக்கெல்லாம் அந்தளவுக்கு ஃபேஸ்புக்கிலலாம் தெரியாது. இருக்கேன், ஏதோ பிஸ்னஸ் இது பண்ணுறேன். பட் உங்களை மாதிரி ஜென்ரேஷனுக்கு தெரியும். அதில் பிஸ்னஸில் இருந்து என்ன வேணாலும் ப்ரமோட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட் அமேசான் புக் செல்லர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் புக் செல்லர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு கார் கராஜில் புக் செல்லராக இருந்தவங்க அப்படியே மெகா ஆன்லைன் ஷாப் வந்துட்டாங்க. இன்றைக்கி இந்த கூகுள் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம லைஃப்லேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாருமே அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட டெக்னாலஜி டெவலப் பண்ணி அவங்க கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு நமக்கு பயன்படுறாங்க, அந்த அளவுக்கு ரீச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்விட்டர், ஸ்கைப் எக்ஸெட்ரா எல்லாமே பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப்
ஸ்கேலபிள் பிஸ்னஸ். விப்ரோ கம்பெனி பற்றி யாருக்காவது தெரியுமா? யாராவது ஷேர் பண்ண முடியுமா? விப்ரோ கம்பெனி என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க, விப்ரோ கம்பெனினா என்னன்னு? சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஐடி கம்பெனி. ஐடி கம்பெனியாம்மா? அப்படி தான். நீ பிறந்ததுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்சது ஐடி கம்பெனி, ஓகேவா? இது ஸ்கேலபிள் கம்பெனிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற பாருங்க. அடுத்த ஸ்லைட் பாருங்க. விப்ரோ அப்படின்னா வெஸ்டர்ன் இந்தியா பாம் ரீஃபைண்ட் ஆயில்ஸ். அவங்க ஜேர்னியை வந்து 1945 அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, அவங்க ஸ்டார்ட் பண்ணது எதுலன்னா இந்த பாம் ரீஃபைனரி ஆயில், வெஜிடபிள் ஆயில், வனஸ்பதி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1982 தான் வந்து ஐடி பிஸ்னஸில் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒன்று ஒன்றா ஐடி சொல்யூஷன்ஸ், அப்புறம் வந்து ஒரு இதாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விப்ரோனா ஐடி தான் எல்லாருக்கும் தெரியும், அந்தளவுக்கு ஃபேமஸ். பட் அவங்க நிறைய ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஸ்கேலபிள் பிஸ்னஸ். அவங்க அந்த ஒரே ஆயிலை மாத்திரம் தயாரிச்சுட்டு அப்படியே இல்லாமல் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பிஸ்னஸில் கால் பதிச்சாங்க, பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஸ்கேலபிள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. இப்போது ஒரு பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த ஐடியாஸை. பட் வந்து அது என்ன பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்எம்இ அப்படிம்பாங்க. எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆச்சுங்களா? இப்போ மைக்ரோ லெவலில் என்ன பண்ணணும், ஸ்மாலில் என்ன பண்ணணும், மீடியம் என்ன பண்ணணும்னு ஒரு ஸ்லைட்ஸ் பார்த்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன், சரிங்களா? மைக்ரோ லெவல் இது வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும். நம்ம ஒரு என்டர்ப்ரனராக போகிறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம வந்து எதில் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து இருக்கணும் நமக்கு. அந்த கிளாரிட்டிக்காக ஒரு ப்ரீஃப் ஒரு சின்ன இது சொல்லித்தரேன் உங்களுக்கு. எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆர் எ கம்பெனி. இப்போ வந்து மைக்ரோ லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன தேவை? நமக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு நம்ம வந்து மைக்ரோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு என்ன வேணும்னா உத்தியோக ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த உத்தியோக ஆதாருங்கிறது வந்து இப்போ லாஸ்ட் பேண்டமிக் ஃபர்ஸ்ட் வேவ் இருந்தது இல்லைங்களா? அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உதயம் ஆதார் அப்படின்னு மாற்றிட்டாங்க, சரிங்களா? ஒரு பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அது போதும். மைக்ரோ அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனில் மாத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனி அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் இப்போ வந்து மைக்ரோவோ ஸ்மாலோ மீடியமோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போனோம் இல்லைங்களா? ஒரு க்ரோத் இருக்கணும்ல, எதுவுமே ஒரு க்ரோத் வரணும் இல்லையா? நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது தான் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி டன் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். அந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னா என்னோடய கம்பெனி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா நான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். டைரெக்டாக நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டால் நார்மலி ஒரு ஆடிட்டர்ட ஹெல்ப் நமக்கு வேணும். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை நம்ம ரீஜன்லேயே இருக்குது. தமிழ்நாட்டில் இங்கே கோயம்புத்தூரில் கூட பீலமேடோ அந்த ஏரியாவில் வந்து இந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி பேஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் ஐடியா. நம்ம என்ன ஐடியா பண்ணியிருக்கோம், என்ன கேபிட்டல் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கம்பெனி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அது ஒன் மேன் கம்பெனியா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஒன் மேனா, ப்ரைவேட் லிமிட்டடா, பப்ளிக் லிமிட்டடா அண்ட் லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பா அப்படிங்கிறது. ஒன் மேன் கம்பெனினா என்ன? இட்ஸ் லைக் அ சிங்கிள் மேன் ஆர் உமன், என்ன வேணால் இருக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து சிங்கிள் ப்ரொப்ரைட்டர். இதுக்கு வந்து ஒரே ஒரு டைரக்டர் தான், 100% ஷேர் வந்து எங்கிட்ட தான் இருக்கும். கேபிட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நான் சின்ன லெவல்லையும் நான் வந்து கேபிட்டல் போட்டு நான் என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எம்ப்ளாயீஸ் வந்து எத்தனை பேரை நான் வைக்கிறேன்,
என்ன ஏது எல்லாமே வந்து என்னுடைய இஷ்டம்தான். நான் வந்து ஒரே ஒரு டைரக்டர், நான் என்ன எப்படி வேணாலும் என்னோடய கம்பெனியை வந்து நான் ரன் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸில் வந்து ஃபண்டு ஒரு தேர்ட் பர்சன்ட்டை வந்து நம்ம ஃபண்டு ரைஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னால் ஒன்றுலேருந்து 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் 200 பீப்புளுக்குள்ளே இந்த கம்பெனியில் வந்து இருக்கலாம். இந்த கம்பெனி இது வந்து ஒரு கம்பெனி. பட் வந்து இந்த கம்பெனியில் வந்து போர்ட் மீட்டிங் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பர்சன்ஸ் லிமிட் வந்து 200, 1லேருந்து 200. எக்ஸாம்பிள் ஃபார் எல்எல்பி லிமிட்டட் லயபிலிட்டிஸ் கம்பெனிக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய இருக்குது. நான் ஒரு 2 வந்து போட்டிருக்கேன், ஏர் லாஜிஸ்டிக்கும் மைஸ்பேஸஸும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ப்ரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிட்டட்னா என்னங்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் 2 டைரக்டர்ஸ். மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 200 அண்ட் மேக்ஸிமம் டைரக்டர்ஸ் 15 மெம்பர்ஸ். பப்ளிக் பர்சன் வந்து இதில் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்க முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த மாதிரி இருக்க முடியாது. அது மாதிரி இப்போ பப்ளிக்கிட்டேருந்து நம்ம வந்து மணி கலெக்ட் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலெலாம் லிஸ்ட் பண்ணவும் முடியாது. பட் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் நம்ம வந்து ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும் எவ்ரி இயர். இன்கம் டேக்ஸ் வந்து அது வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மின் சிஸ்டம் ப்ரைவேட். இது ஒரு சின்ன கம்பெனி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா ரெஜிஸ்டர் அஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. நீங்கள் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா மினிமம் ஷேர் ஹோல்டர் வந்து 10லேருந்து எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், அன்லிமிட்டெட். 3 மினிமம் டைரக்டர்ஸ், மேக்ஸிமம் 15 டைரக்டர்ஸ். must have an office and website. மினிமம் கேபிட்டல் 5 lakhs. மினிமம் கேபிட்டலே 5 lakhs வேணும் இதுக்கு. மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெட். அது மாதிரி கம்பெனி செக்ரட்டரி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும், ஃபைல்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும், டேக்ஸ் ரெகுலராக பே பண்ணணும், ரெகுலர் போர்ட் மீட்டிங் அண்ட் ஏஜிஎம்னா ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், ஜென்ரல் பாடி மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இஷ்யூ ஐபிஓ லிஸ்ட் இன் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து பப்ளிக் லிமிட்டடுங்கும் போது கோ டு பப்ளிக் போகுது இல்லையா, அப்போ வந்து லிஸ்டட் கம்பெனியாக நம்ம கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் பப்ளிக் லிமிட்டட் கம்பெனிஸ். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்னால் எதெல்லாம் பாருங்கள். இதோட ஷேர்ஸ் வந்து எந்த பப்ளிக் வேணாலும் நம்ம வாங்கலாம். அதுதான் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து ஆல் என்எஸ்சி பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து எல்லாமே வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான். எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், எஸ்பிஐ, ஏர்டெல், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இது இந்தியன் ஆயில், ஓஎன்ஜிசி எல்லாமே இருக்குது. அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனிஸ் இருக்குது. ஜொமேட்டோ ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் வந்து அவங்க ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்க, லிஸ்டட் கம்பெனியாக வரப்போகிறாங்க என்எஸ்சியில் பிஎஸ்சியில். எல்ஐசி நான் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் ஃப்ளிப்கார்ட். இப்போ வந்து இந்த கம்பெனி ஸ்மால் கம்பெனினா என்ன, பப்ளிக் ப்ரைவேட் லிமிட்டட்னா என்ன, பப்ளிக் லிமிட்டட்னா என்னன்னெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நமக்கு தேவை என்னென்னா நம்மளோட இந்த என்டர்ப்ரனர்ஷிப் வந்து சொசைட்டிக்கு வந்து எப்படி டெவலப்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப். இந்த சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து நம்ம இண்டிவிஜுவல்ஸாகவும் இருக்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம், குரூப் ஆஃப் ஒரு என்டர்ப்ரனர்ஸாக இருக்கலாம். யார் வேணாலும் வந்து ஃபண்டு டெவலப்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் நம்ம ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து டெவலப் பண்ணுறது இல்லாமல் ஒரு இம்ப்ளிமெண்ட் சொல்யூஷன் வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு சொல்யூஷனோ ஒரு இஷ்யூ என்விரான்மெண்டல் இஷ்யூ இருக்கோ அது எல்லாமே வந்து சரி பண்ணுறவங்க தான் வந்து ஒரு சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப். இது பார்த்திங்கன்னா
எக்ஸாம்பிள் ஃபார் சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு கொடுத்துட்டு கிராமின் பேங்க் ஃபவுண்டர் முகமது யூனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இவர் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து சொசைட்டி சிஸ்டத்தை மாற்றினார். அது என்ன சிஸ்டம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மகளிர் குழு, சுய உதவி குழுங்கிறது எல்லாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வேர்ட்ஸ் எல்லாம்? ஈவன் நியூஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம். என்ஜிஓஸ், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூட் காஸ் இங்கே அந்த ரூட் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான உமன் என்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த ரூட் காஸ் எங்கேருந்தது வந்துன்னு பார்த்தா இந்த கிராமின் பேங்க் ஃபவுண்டர் முகமது யூனஸ் கொண்டு வந்தது தான். அது மைக்ரோ லோன்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது என்னங்கிறது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் சொல்லிடுறேன். இவர் வந்து ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருந்தார். இந்த பின்தங்கிய கிராமத்தில் இருந்து அங்கே வந்து பார்த்தாரு நிறைய வந்து உமன் வந்து இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பொருளாதார ரீதியாக வந்து அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு கைத்தொழிலோ ஏதோ ஒன்று தெரியுது. சரி, அதை வச்சு அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 10 or 20 பீப்புளை வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஒரு பணம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 rupeesன்னு வச்சுக்கோங்க, ஒரு மந்த்லி ஒரு 100 rupees, ஒரு ஸ்மால் சேவிங் மாதிரி ஒரு 20 பேர் போட்டாங்கன்னா எவ்வளோ வரும்? 2000 rupees வரும். இந்த 2000 rupeesஸை வந்து அவங்க வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் சேவ் பண்ணுறாங்க. அந்த 2000 rupees வந்து சேர்ந்ததும் அந்த 20 பேரில் ஒருத்தர் எடுத்து அதை வந்து கேபிட்டலாக வச்சு, ஏன்னா ஸ்மால் நான் சொன்னேன் இல்லையா, மைக்ரோ பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மைக்ரோ லோன்ஸும் அதுதான். அந்த வந்து ஒரு ஸ்மால் அந்த 2000 rupeesஸை வச்சு அவங்க ஒரு சின்ன ஒரு தொழில் தொடங்குறாங்க. தொழில் தொடங்கி அந்த தொழிலில் வர்ற வருமானத்தில் இவங்க வந்து சேமிப்பையும் கண்டினியூ பண்ணிவிட்டு அதில் ஒரு வருமானத்தை வந்து அந்த இவங்க வாங்கின லோனுக்கும் கொடுத்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ என்ன ஆகுது, அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இவங்க எடுத்துட்டாங்க 2000 rupees, இன்னொருத்தர் வந்து இன்னும் 2000 rupees ப்ளஸ் இவங்க போட்ட பணம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க அதுலேருந்து ஒரு 2000 rupees எடுத்து இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 20 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு 20 months வந்து எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் டெவலப் ஆகுது. இவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் டெவலப் ஆகி இவங்க கான்ஃபிடென்ஸ் லெவல் டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டியோட அவங்க சார்ந்த அந்த சொசைட்டியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் வந்து டெவலப் ஆகுது. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சுய உதவி குழு, மகளிர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் குழு, சுய உதவி குழு இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் கிடையாது, என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்லி நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். அவங்க தான் வந்து இவங்களையெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. இவங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்க தான் வந்து இவங்களுக்கு கைடு பண்ணுறாங்க எப்படி பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்மால் லெவலில் இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து எஜுகேஷன் இருக்கும், எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கும், எதுவுமே வந்து தெரியாது. நிறைய உமன் என்டர்ப்ரனர்ஷிப் இப்போ என்டர்ப்ரனர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோர்ஸ்னால தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து படிப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து படித்து வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்போ அதை கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்னாலேயும் நிறைய பேர் என்டர்ப்ரனராக மாறுறாங்க. அப்படி வந்து உமன் என்டர்ப்ரனராக மாறும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டு, ஸ்மால் லெவலில் ஒரு ஃபண்டுக்கு இந்த 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 மாதிரி ஒரு என்ஜிஓஸும் இந்த மகளிர் குழு இதெல்லாம் வந்து உதவி செய்யுது. இதை வந்து அவர் பங்களாதேஷில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெரிய லெவலில் வந்து சொசைட்டியில் ஒரு சேஞ்சஸ் ஆனதுனால தான் கவர்மெண்ட் வந்து இவருக்கு வந்து நோபல் பரிசு 2016 கொடுத்துச்சு. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து எத்தனையோ உமன் ஒரு என்டர்ப்ரனர்ஷிப் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸையும் உயர்த்தி அவங்க வந்து சொசைட்டியில் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு இதாக இருக்கிறதுக்கு மெயின் வந்து இவரோட
இந்த இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து ஒரு சொசைட்டிவே சேஞ்ச் பண்ணியிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப் யாராக இருப்பாருன்னா, சொசைட்டிக்கு வேணுங்கிற ஒரு சொல்யூஷன், சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது, சொல்யூஷன் கொடுத்து அந்த சொசைட்டியை வந்து டெவலப் பண்ணுறது தான் சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப். அவங்க தான் சோஷியல் என்டர்ப்ரனர்ஸ். இப்போ தான் எனக்கே தெரியுது, ஒரு கிட்டத்தட்ட நான் கூட ஒரு வகையில் வந்து சோஷியல் என்டர்ப்ரனர் தான். ஏன்னா சொசைட்டியில் இருக்கிற ஒரு சின்ன சொல்யூஷன், ஒரு சின்ன ஒரு இஷ்யூவுக்கு வந்து சொல்யூஷன் தேடி தான் நான் என்னோடய இந்த பிஸ்னஸ் கேரியரை ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் நான் கூட வந்து என்னோடய இந்த ஜூலா ஹெர்பல் அப்படிங்கிற கம்பெனியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கூட ஒரு சோஷியல் என்டர்ப்ரனர் தான் அப்படிங்கிறதுல நான் பெருமைப்படுறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அருணாச்சலம் முருகானந்தன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேட்மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரும் வந்து சொசைட்டியில் ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அந்த இஷ்யூ அதாவது ஒரு 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 ஃபீமேல் ஹைஜீனிக் ப்ராடக்ட் வந்து ஒரு லெவல், அதாவது அப்பர் மிடிலுக்கும் அப்பர் மிடிலுக்கும் ஃபினான்ஷியலி வந்து அப்பர் மிடில் கிளாஸ்க்கே வந்து கஷ்டம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை வந்து எப்படி வந்து ஒரு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களோ ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் எப்படி எல்லாத்தையும் ரீச் பண்ணுறதுங்கிறதுக்காக அந்த ஒரு இஷ்யூவுக்கு வந்து சொல்யூஷன் கொண்டு வந்தார். சொல்யூஷன் கொண்டு வந்து ஒரு ப்ராடக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினது இல்லாமல் இவர் மூலமாக இவர் வந்து அந்த நாப்கின் தயாரிக்கிற மிஷினை கண்டுபிடிச்சது, இவர் வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணது மூலமாக அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்களும் இது இப்போ நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா உமன் ஹைஜீனிக் அப்படின்னா யாருக்கும் என்னன்னே தெரியாது. அதை வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து இன்றைக்கி இவரோட மெஷினரி வாங்கி நாப்கின் தயாரித்து என்டர்ப்ரனர் இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவரும் வந்து ஒரு சோஷியல் என்டர்ப்ரனருக்கு ஒரு பிக் எக்ஸாம்பிள் தான். ஒரு சோஷியல் என்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். நமக்குள்ளே எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். சொசைட்டியில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, பீப்புளுக்கு என்ன தேவை இருக்குது, இல்லை கண்டுபிடிப்பு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று இது மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்து கோவிட் பேண்டமிக் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சின்ன சின்ன டிவைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்தால் அது வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க, ஆப்ஸ் கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாம் பண்ணினாங்க. பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப் தான். ஏன்னா சொசைட்டியில் இருக்கிற ஒரு இஷ்யூக்கு சொல்யூஷன் தான் அவங்க பார்த்தாங்க. அந்த சொல்யூஷன் மூலமாக அவங்களும் டெவலப் ஆனாங்க, அடுத்தவங்களுக்கும் அது யூஸ் ஆச்சு. அதனால் சொசைட்டியில் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த சொசைட்டி பீப்புள் வந்து என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும். அப்புறம் ஒரு இன்ஸ்பிரேஷன், நான் சொன்னேன் இல்லையா, யாராவது ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ நான் சொன்னல அந்த முகமது யூனஸ், அவரோட இன்ஸ்பிரேஷன் அவர் பங்களாதேஷில் பண்ணார். அதோட இன்ஸ்பிரேஷன்னால தான் இன்றைக்கி தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் உருவாகிற காரணம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், அதுக்கப்புறம் ப்ராக்மெட்டிசம். இதெல்லாம் என்னன்னா அதுக்குண்டான நமக்கு அதுக்கு என்ன வேணும், அந்த ரிசோர்ஸ் என்ன வேணும், நம்ம ஒரு சோஷியல் என்டர்ப்ரனராக இருக்க என்ன ரிசோர்ஸ் வேணும், அதை எப்படி வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றது, அப்புறம் எப்படி கொலாபரேட் பண்ணுறது, அதை வந்து இதில் எல்லாம் தேவை. ஏன்னா எந்த ஒரு என்டர்ப்ரனர்ஷிப்புக்கும் நமக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் வரும். ஒரு சோஷியல் என்டர்ப்ரனருக்கும் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். அதை எல்லாம் வந்து நம்ம பர்சிஸ்டன்ஸ் பண்ணி விடாமுயற்சியோடு நம்ம வந்தோம்னா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ நான் சொன்னேன். ஒரு சொசைட்டியவே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வர்றாங்க, ஒரு சிஸ்டமை சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அவர் எப்படி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து உயர்த்துற மூலமாக அந்த ஒரு சொசைட்டி சேஞ்ச் பண்ணார். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சொசைட்டி சிஸ்டமில் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. இதெல்லாம் தான் வந்து ஒரு சோஷியல் என்டர்ப்ரனர்ஸோட வேலை. கிரியேட்டிங் இன்ஸ்பைரிங் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன், ஒரு கண்டுபிடிப்பு. நான் சொன்னேன் இல்லையா, அவர் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சார். குறைஞ்ச விலைக்கு ஒரு நாப்கின் தயாரிக்கிற மிஷினை கண்டுபிடிச்சி அது மூலமாக 4 பேருக்கு வேலை வாய்ப்பு, அந்த நாப்கினை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அவர் பண்ணினார்.
இப்போ சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப்பில் என்ன ஆகணுன்னா நம்ம தான் நமக்கு பாஸ், நீ இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு எந்த பவுண்டரியும் கிடையாது. ஹெல்ப் பண்ணுறோம், மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி மெம்பர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்ப்ரனர்ஸ்னு. அந்த மைக்ரோ ஸ்மால் என்டர்ப்ரனர்ஸுங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிட்றோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ஜிஓ மூலமாக மைக்ரோ என்டர்ப்ரனராக எத்தனையோ பேர் இருக்காங்க, உமன் என்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. அது வந்து இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்க, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க வந்துட்டு 6.3 கோர்ஸ் இருக்காங்க. ஒன்லி இன் இந்தியா 6.3 கோர்ஸ். இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அதில் வந்து 6.3 கோர்ஸ் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணவங்க மாத்திரம். எனக்கு தெரிஞ்சு மைக்ரோ லெவலில் ரெஜிஸ்டர் பண்ணாத எத்தனையோ மைக்ரோ பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் இருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணாமல் அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சு அவங்களே பிஸ்னஸ் பண்ணி டெவலப் பண்ணிகிட்ருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணவங்களே இத்தனை பேர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சொசைட்டி, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு சேஞ்ச், ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கொண்டு வர்றோம். ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து உயரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்போது என்ன ஆகுது, அவங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸும் உயரும். எல்லாமே உயரும்போது ஒரு சொசைட்டியும் உயரும். சொசைட்டி மாத்திரம் உயர்றதில்லை. இந்த எம்எஸ்எம்இ நம்ம என்டர்ப்ரனோரெல்லாம் வந்து அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்தி அவங்க ஒரு பிஸ்னஸில் வந்து இறங்கி இதெல்லாம் பண்ணும்போது வந்து நம்ம இந்தியன் எக்கனாமியும் சேர்ந்து உயருது. இந்தியன் ஜிடிபியில் பார்த்திங்கன்னா 29%, அதாவது 2021 ரிப்போர்ட் படி 29% வந்து எம்எஸ்எம்இ மூலமாகவே வந்து இந்தியன் ஜிடிபி வந்து உயருது. இப்போது இந்த எம்எஸ்எம்இ அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிச்சுங்களா? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க, சரி நான் பேசுனதை வச்சோ இல்லை நீங்கள் முதல்ல கேட்டதை வச்சோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு டிரைவ் இருக்கலாம், ஒரு ட்ரீம் இருக்கலாம், எனக்கு வந்து நானும் ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா எல்லாம் இருக்கலாம். பட் இது எங்கே போய் அப்ரோச் பண்ணுறது, யாரை போய் அப்ரோச் பண்ணுறது? ஐடியா இருக்கும், நீங்கள்லாம் இப்போ படித்த பிள்ளைங்க, நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு பிளான் எல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பட் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து மைக்ரோ ஸ்மால்ங்கும் போது ஒரு மினிமம் கேபிட்டலில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அந்த இதுக்கே வந்து ஒரு ஸ்மால் பண்ணுறதுக்கே வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்படும் இல்லைங்களா? இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து மேபி நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா நம்மளே போட்டு பண்ணலாம். சில பேருக்கு அந்த மாதிரி முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து எந்த லெவல், எந்த பிளாட்ஃபார்மில் போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்கு கேபிட்டல், நமக்கு தேவையான ஃபினான்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அப்போ வந்து நம்ம எங்கே போகணும், யாருக்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு வந்து ட்ரீம் இருந்துச்சு, ஒரு சின்ன தாட் இருந்துச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி மாதிரி டெக்னாலஜி அந்தளவுக்கு டெவலப் ஆகாத ஒரு காலம். ஆனால் அந்த காலகட்டத்துலேயும் எத்தனையோ பேர் என்டர்ப்ரனர் வந்திருக்காங்க. பட் என்னோடய சரௌண்டிங்ஸ், என்னோடய சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து எனக்கு அது பெரிய அவேர்னஸோ எனக்கு அது பற்றி தெரியலை. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வந்து தெரியாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட தொழில் மையம் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கூண்டுக்கிட்ட ஒரு தொழில் மையம் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு பிளான். உங்களோட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை வந்து நீங்கள் பிளானாக வந்து எழுதியிருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கிறீங்க. அந்த மாவட்ட தொழில் மையத்தில் போனால் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டை வந்து அதை இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட், உங்களோட ஏஜ் 45 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த லோனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. இதை வந்து நீங்கள் போய் அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அவங்க வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறதா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, நாட் ஒன்லி லோன், அவங்க வந்து உங்களுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டுருக்கேன்.
அந்த வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் ஒரு 15 டேஸ் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன ஐடியாவை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா, எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கங்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், ட்ரைனிங் எல்லாமே வந்து அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒன்ஸ் அவங்களோட ஃபண்டை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. முத்ரா லோன் இருக்குது. எந்த ஷ்யூரிட்டி இல்லாமல் 50,000லேருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த முத்ரா லோன் அவைல் பண்ணி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும், டிசையர் இருக்கணும், எல்லாமே நான் சொன்னேன் இல்லைங்களா. எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, ஒரு ஐடியா இல்லை, ஒரு பிளான் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பிளான் வந்து நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா 2016 ஒரு 2 மிஷின்ஸ் போட்டு ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸோட என்னோடய டெய்லரிங் இன்ஸ்டியூட்டை நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தா ஒரு 10-12 பேர் ஒரு டைமில் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க. இம்மீடியட்டாக ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தப்போ அவங்க எல்லாருமே எங்கிட்ட எதிர்பார்த்தது என்னென்னா, அவங்க எங்கிட்ட படித்தாங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆர்டரோ ஒரு இன்கமுக்கு நான் வழி கொடுக்கணும்னு வந்து ஒரு கண்டிஷன் மாதிரியே பேசுவாங்க. மேம் நான் வந்து கிளாஸ்க்கு வரேன், நான் வந்து படிக்கிறேன், உங்கள்கிட்ட இந்த கோர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன், பட் எனக்கு ஒரு இன்கமுக்கு நீங்கள் ஒரு வழி பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி என்னோடய தாட்டும் அது தானே, 10 பேர்த்துக்கோ 4 பேர்த்துக்கோ வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு. சரி அப்படின்ட்டு சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கி, ஜாப் ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மிஷின் இருக்குது எங்கிட்ட, 10 மிஷின் இருக்குது. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து அதிலிருந்து சுவிட்ச் ஓவர் ஆகலை. அந்த பிஸ்னஸ் கூடையே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஹைஜீனிக் ப்ராடக்டை வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் ஸ்டார்ட் பண்ணி ஹெல்ப் ஆஃப் த பீப்புள் அவங்களையும் நான் இதில் ஆட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து ஐடியா பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ்ன்னு இறங்கிட்டோம்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காம்படிஷன் ஜாஸ்தி இந்த வேர்ல்டில், நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் என்னென்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். அதுதான். அதே மாதிரி ஒரு சேலஞ்சஸும் வந்து நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2019 அக்டோபரில் நான் இந்த ஃபீமேல் ஹைஜீன் ப்ராடக்டை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஸ்மால் சரௌண்டிங் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜான்வரியில் வந்து இதை வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாக நான் வந்து கொண்டு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். மார்ச்சில் தான் நான் கொஞ்சம் நல்ல பேக்கிங் எல்லாம் பண்ணி நல்ல ஒரு பிஸ்னஸாக வெளியில் கொண்டு வரேன். எப்போ March 13 அப்போவே வந்து வேர்ல்டு வைடு வந்து கோவிட் ஸ்டார்ட் ஆயாச்சு. கோவிட் ஸ்டார்ட் ஆயாச்சு. இங்கே இந்தியாவில் வந்து 23rd வந்து லாக்டவுன். அப்போ தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 23rd லாக்டவுன். அப்போது இந்த பிட்வீன் டைமில் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு வந்து எங்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் இருந்துச்சு. என்னோடய ப்ராடக்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு ரிக்வஸ்ட் இருந்துச்சு. பட் நான் அப்போ அதை திங்க் பண்ணலை. பட் எனக்கு இப்படி ஒரு சேலஞ்ச் வந்துச்சு. என்னாச்சு, நான் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருந்தது அப்படியே அது ஸ்டக்கில் இருந்துச்சு. அதுக்கு அப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஹெவி லாக்டவுன் ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா. அந்த லாக்டவுனில் எல்லோரும் வீட்டில் முடங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் வந்து நினச்சிக்கிட்டேன், இந்த டைம் வந்து எனக்கு திங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. என்னோடய ப்ராடக்டை நெக்ஸ்ட் லெவலில் எப்படி கொண்டு போகிறது. அது வந்து இப்போ நான் வந்து ஆக்சுவலாக பண்ணுறது ஹேண்ட்மேட், மிஷின் மேட் கிடையாது. அப்போ வந்து இதை வந்து எப்படி ஹேண்டில் நம்ம வந்து அதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டைம் நமக்கு வந்து திங்க் பண்ணுறதுக்கும் அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு. ஏன்னா இல்லைன்னா நான் ப்ரொடக்ஷன் கிளாஸுன்னு அதுலேயே பிஸியாக இருப்பேன். எனக்கு வந்து இதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கூட கிடச்சிருந்துருக்காது. ஸோ அந்த சேலஞ்ச் எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினதும் பெரிய ஒரு பிரேக் வந்துச்சு. அந்த டைமை வந்து நான் ஐயோ என்ன பண்ணுறது, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன லெவலாக இருந்தாலும் பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு அது பெருசு தான் இல்லையா. நம்ம ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தோம்னா அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம். ப்ராஃபிட் லாஸ் இவ்வளோ வரணும் எல்லாமே எய்ம் பண்ணி வச்சுருப்போம்.
அப்போ அந்த எய்ம் பண்ணி வைக்கும்போது ஐயோ இப்படி ஆயிருமேன்னு நான் கவலைப்படலை. அந்த நிமிஷம் நான் என்ன பண்ணினேன், அப்பா நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, நம்ம ப்ராடக்டையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்போ வந்து எனக்கு இந்த கூகுள் மீட், ஜூம், இந்த டெக்னாலஜி எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து இதையெல்லாம் நான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டது இல்லாமல் என்னோடய ப்ராடக்டை வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம், அதில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம், அதுலேயும் இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி அது முடித்து ஜூனில் திருப்பியும் நான் என்னோடய ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணி திருப்பி நான் லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் மார்க்கெட்டிங்கில் பல சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது ஒரே ஃபீமேல் ஹைஜீனிக் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து மார்க்கெட்டில் தனியாக தெரியணும், நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து நல்ல குவாலிட்டியில் கொடுத்தா அதையும் வாங்குறக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நானும் புரிஞ்சுக்கிட்டு என்னோடய பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கேன். நான் வந்து ஒரு அப்கமிங் சோஷியல் என்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொன்னதை வச்சு உங்களுக்கு யாருக்காவது வந்து ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியாவோ ஒரு விருப்பமோ இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருக்கா? நிறைய சேலஞ்சஸும் நிறைய இது பார்த்துட்டேன் நான். ஸோ வந்து எனக்கு வந்து இது ஒரு பெரிய டிசப்பாயிண்டடாக இருக்கலை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை வந்து டிஃப்ரெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொண்டு போகலாம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ளே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து எப்படி கொண்டு போகலாம், அடுத்த ரீச்சுக்கு எப்படி கொண்டு போகலான்னு தான் இருந்ததே ஒழிய ஒரு டிசப்பாயிண்டோட ஒரு பயமோ எனக்கு தோணலை. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் அந்த டைமை வந்து நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து நிறைய அது என்னோடய ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு தான் நான் சொல்லணும். சொன்னேன் இல்லைங்களா, சேலஞ்சஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஐடியாஸ் பிகம் அன் என்டர்ப்ரனர். என்ன, ஒரு ஐடியா இருந்தால் போதும். அது வந்து நம்ம இந்த காலகட்டத்துக்கு மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாத்திரம் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நிறைய இந்த கோவிட் பேண்டமிக்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாப் செக்யூரிட்டிக்காகவும் ஜாப் செக்யூரிட்டி இல்லாமையும் பல விஷயங்கள்லாம் நிறைய என்டர்ப்ரனர்ஸ் வந்திருக்காங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து நிறைய வந்திருக்கு இந்தியாவில் இந்த கோவிட் பேண்டமிக்கில். அது வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரில் பார்த்திங்கன்னா இந்த கோவிட் பேஷண்ட் வந்து குவாரண்டைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு இதெல்லாம் வந்து யாரும் ரெடி பண்ண முடியாது. ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அதை வந்து 3 டைம்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அந்த ஹெல்த்தி ஃபுட்ஸையே வந்து இவங்க டெலிவர் பண்ணுவாங்க. இப்போ வயசானவங்க இருப்பாங்க, குவாரண்டைனில் யார் வேணாலும் இருப்பாங்க, முடியாதவங்க செப்பரேட். அந்த மாதிரி நம்ம அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதையாவது திங்க் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த மாதிரி என்னோடய ப்ராடக்ட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்டர்ப்ரனராக இருக்குது இந்த டீட்டெயில்ஸ் பத்தலை, இன்னும் எங்களுக்கு ஐடியாஸோ ஏதோ வேணும்னாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சொல்லுங்கள். ஒரு தகவல், நாங்கள் தயாரிக்கும் ஜூலா ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் ஹைஜீனிக் மெத்தடில் தயாரிக்கப்படுகிறது. பிஃபோர் பேக்கிங் த ப்ராடக்ட்ஸ் ஆர் UV ஸ்டெரிலைஸ்ட் தென் பேக்டு. It is an improvement of technology. Any product need, please email minsystemhelp@gmail.com. Please subscribe and share to your friends and relatives. Thank you. Thank you.